ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமே ஃப்ரீக் வந்துட்டேன். நாம் இப்போது அட்வென்ச்சர் சோலோ லெவலிங் எபிசோட் 43 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடெல்லாம் நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒன்று சொல்லுங்கள். ஸ்வாட் மாஸ்டர் யங்கஸ்ட் சன் புது எபிசோட் ரிலீஸ் ஆகிருக்கு. அதை நான் உங்களுக்காக அனிமே ஃப்ரீக் 2.0 தொடர்ந்து போட்டுட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ தொடர்ந்து ரிலீஸ் ஆகிற எவனுக்கு அடங்காத நெக்ரோமேன்சர், அதுக்கப்புறமா சோலோ மேக்ஸ் லெவல் நியூபி, இந்த மாதிரியான மாங்கவா ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. அந்த எபிசோடு உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் மறக்காமல் அனிமே ஃப்ரீக் 2.0 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. சேனலோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் பார்த்துருங்க. சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோட் கடைசியில் நம்ம ஹீரோ அந்த ரெனால்டை போட்டு தள்ளிடுவார். அப்படி போட்டு தள்ளதுக்கப்புறம் கையா கிம் எல்லாம் வந்து பார்த்தோன்னா நம்ம ஹீரோ ஓவர் ஆக்டிங் பண்ணி ஐயோ கடவுளே, அந்த ட்ரியான் கடவுளே வந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நடிச்சிட்டு இருக்கும்போது உண்மையாலுமே அந்த ட்ரியான் கடவுள் வந்துருவாங்க. யாருடா என்னோட குழந்தைய கொன்னது அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ரோஷமாக கேட்டிருப்பாங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோ ஐயோ என்னடா அதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரொம்ப ஷாக் ஆயிருப்பான். அதோட போன எபிசோடு முடிஞ்சிருக்கும். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்கில் அப்போ அந்த ட்ரியான் கடவுள் இன்னும் ரொம்ப ஆக்ரோஷமாகி நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன்ல யாருடா என் குழந்தைய கொன்னது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக கேட்பாங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோ அச்சச்சோ நான் பேசாமல் இருந்திருக்கலாம் போல இருக்கே, அவங்களை கூப்பிட்டா வந்துடுவாங்கன்னு தெரிஞ்சுதான் கூப்பிட்டுருக்க மாட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மனசுல யோசிச்சுட்டு இருப்பான். அப்போ அந்த ட்ரியான் கடவுள் கிட்ட நம்ம கையா இருக்காங்க பாருங்க, ட்ரியான் கடவுள் கோப்படாதீங்க, காம் டவுன் ஆகுங்க அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு அந்த ட்ரியான் கடவுள் ஓ கையா நீ இங்கே இருக்கியா, அந்த கயாவோட குழந்தை நீ தானே, இப்போ நீ சொல்லு என்னோட குழந்தை யார் கொன்னா அப்படின்னு அந்த ட்ரியான் கடவுள் நம்ம கயா கிட்ட கேட்பாங்க. நம்ம கயாவை இந்த ட்ரியான் கடவுளுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு. ஆனால் இந்த பக்கம் நம்ம ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு ஓ அப்படின்னா இந்த கடவுளுக்கு இந்த ரெனால்டோ யார் கொன்னான்னு தெரியாதா, எப்பா இப்போ தாண்டா பெருமூச்சே விடுறேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான், இங்கே பாருங்க உங்கள் ரெனால்டோ கொன்னது அந்த வல்சராக்கு எலும்புக்கூடு மண்டைனா தான் இருக்கும் அப்படி சொன்னோன்னே அதை கேட்ட அந்த கடவுள் இல்லை அது அந்த எலும்புக்கூடு மண்டைனா இருந்தால் எனக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், அவனாக இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு அந்த ட்ரியான் கடவுள் சொல்லுவாங்க. அதை கேட்டு நம்ம ஹீரோ ஓ அப்படியா, அப்படின்னா இன்னொரு இதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அது என்னன்னா அவன் தான் சாத்தான், டீமனுக்கெல்லாம் அரசன், அவன் தான் கொண்டிருப்பான் அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த ட்ரியான் கடவுள்கிட்ட சொன்னோன்னே அதை கேட்டு ட்ரியான் கடவுள் ஓ அப்படியா, அவன் தான் என் குழந்தைய கொன்னானா அந்த சாத்தான், அவனை நான் கொல்லாம விட மாட்டேன், என் கையாலே நான் அழிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாவாங்க. அதில் அவங்களோட மேஜிக் பவர் ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதை பார்த்து எல்லாருமே பயந்துட்டு இருப்பாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோ நம்புறாங்க நான் சொல்கிறதெல்லாம் நம்புறாங்க அப்படி சொல்லிட்டு சிரிச்சுட்டு இருப்பான். அப்புறமா அந்த கடவுள் இருக்காங்க பாருங்க ட்ரியான் கடவுள், அவனை நான் கொன்னே திருவேன், அதுக்காக நான் என்ன வேணா செய்வேன், இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு அவங்க கோவமாக பேசிகிட்டு இருப்பாங்க. அதை கேட்டு நம்ம ஹீரோ இருங்க நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களுக்காக நான் அந்த சாத்தானை என் கையாலே கொன்றேன் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு அந்த கடவுள் உன்னை நான் நம்பலாமா அப்படின்னு கேட்பாங்க. உடனே இங்கே இருக்க கையா சொல்லுவாங்க ஆமாம் நீங்கள் கேங்குவை நம்பலாம், அவரை நாங்கள் ரொம்பவே நம்புகிறோம், அவர் ஒரு ஹீரோ மாதிரி எங்களுக்கு, அவரை விட யாருமே அந்த ரெனால்டு செத்துக்கு வருத்தப்படலை, அவர் இப்படி அழுதா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரெனால்டு செத்தது நம்ம ஹீரோ அழுதான் பார்த்தீங்களா அதை சொல்லிட்டு இருப்பாங்க கையா. அதை கேட்டு அந்த கடவுள் என்னோட குழந்தை இறந்ததுக்கு நீ அழுதியா, உன் பேர் என்ன அப்படி சொன்னோன்னே அதை கேட்டு நம்ம ஹீரோ என் பேர் கேங்குங்க அப்படி சொல்லுவானா. அதை கேட்டு அந்த கடவுள் என் குழந்தை எழுதுறதுக்கு நீ கதறி எழுதிருக்க, நீ நல்லவனாக தான் இருப்ப, அதனால அவனோட ஸ்வாடை நான் உனக்கு தரேன், இதில் என்னோட மொத்த சக்தியும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்வாட் இருக்கு பார்த்தீங்களா ரெனால்டு யூஸ் பண்ணது, அதை அப்படியே நம்ம ஹீரோ கிட்ட கொடுப்பாங்க. அதில் அவங்களோட மொத்த பவரையும் உள்ளே செலுத்திட்டு இருப்பாங்க பாருங்க. அதில் அப்படியே சிஸ்டம் பாப்பாகி இந்த கடவுள் எல்லையை மீறி தலையிடுறாங்க, அதனால இப்படி தலையிடக்கூடாது, சிஸ்டம் எச்சரிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கயா சிஸ்டம் இந்த ட்ரியான் கார்டை அப்படி எச்சரிக்கை பண்ணிட்டு இருக்கோம். அதை பார்த்து அந்த ட்ரியான் கார்டு இல்லை இந்த சிஸ்டம் என்ன தடைப்பட்டாலும் நான் விட மாட்டேன், என்னோட மொத்த சக்தி இந்த வாலில் செலுத்தி கண்டிப்பாக அவங்ககிட்ட கொடுப்பேன், என் குழந்தைய கொன்னவங்களை நீ கொல்லணும் கேங்கு அப்படி சொல்லிட்டு அந்த கடவுள் அதோட மொத்த சக்தி அதோட மொத்த உயிரையும் அந்த ஸ்வாடுக்குள்ளே செலுத்திட்டு இருக்கோம். அந்த சிஸ்டம் கடுப்பாகிட்டு இருக்கும். அப்போ நம்ம ஹீரோ அங்கே கடவுள்கிட்ட இங்கே பாருங்க நீங்கள் உங்கள் வாழ்க்கையை இழக்க வேண்டாம், நீங்கள் ஒரு கடவுள், இந்த மாதிரிலாம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை எனக்காக இழக்க வேண்டாம், நான் கண்டிப்பாக அவனை கொல்லுவேன் அப்படி சொன்னாலுமே அதை கேட்டு அந்த கடவுள் இல்லை நான் என் கையால் என்னோட சக்தியால் அவனை கொல்லணும், அதனால் என் சக்தியை ஃபுல்லாக அந்த ஸ்வாடில் செலுத்தி உங்ககிட்ட கொடுப்பேன், என் வாழ்க்கையே போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்களா. அந்த ஸ்வாடில் சக்தியை ஃபுல்லாக செலுத்தி நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்த உடனே சிஸ்டம் பாப்பாக்கி என்ன செய்யும், இந்த கடவுள் ஓவராக தலையிட்டாங்க, அதனால் இந்த ட்ரியான் கடவுள் கொல்லப்படுறாங்க, இப்போ இவங்க சாக போகிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே அந்த ட்ரியான் கடவுளை கயா சிஸ்டம் கொன்றும். அந்த கடவுள் அப்படியே இறந்து போவாங்க. அப்படி இறந்து போகும்போது அந்த டீமன் சாத்தானை நீ கொன்று அப்படி சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு இறப்பாங்களா. அப்படி டக்குன்னு கண்ணை திறந்தோன்னே அந்த இடம் இந்த நம்ம ஹீரோவோட டீமன் ரியாலம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு வந்து நிற்பாங்க. அங்கே வந்து நின்னோன்னே இது என்ன டீமனிக் சியா, இந்த இடத்துக்கு நான் அப்படி வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடவுள் பார்ப்பாங்க. அங்கே பார்த்தா நம்ம ஹீரோ நிற்பான். ஓ நீங்கள் வந்துட்டியா அப்படி சொல்லி நம்ம ஹீரோ கேட்டோன்னே ஏய் நீ எப்படி இங்கே அப்படி சொல்லிட்டு கேட்டோன்னே அதை கேட்டு நம்ம ஹீரோ நீயும் சரி அந்த ரெனால்டும் சரி ரொம்ப லேட்டாக தான் பிக்கப் பண்ணுறீங்க போல இருக்கே அப்படி சொன்னோன்னே அதை கேட்டு அந்த கடவுள் ஓ அப்படின்னா நீ தான் அந்த ரெனால்டோ கொன்னியா, என் பையனை நீ தான் கொன்னியா, அவனை விட மாட்டேன் அப்படி சொல்லி கோப்படுவாங்களா. அதை கேட்டு நம்ம ஹீரோ
இப்போ வேற வழி இல்ல. நீ நல்லா வசமா வந்து உள்ள விழுந்துட்ட. உன் கதை முடிஞ்சது அவ்வளோதான் அப்படி சொல்லும்போது அந்த கடவுள் கோவமா அட்டாக் பண்ண வருவாங்க பாருங்க. அப்ப டீமனோட குளோட்டனி வாய் வந்து அந்த கடவுளை ஆழமா உள்ள இழுத்து கொண்டு போயிரும். அப்படியே அந்த உலகத்துல இருந்து இந்த உண்மையான உலகத்துக்குள்ள வந்தா நம்ம ஹீரோ அந்த ஸ்வாட் வச்சிருப்பான் பாத்தீங்களா, அது ரொம்பவே பவர்ஃபுல்லா மாறிடும். நம்ம ஹீரோவால அதை ஹேண்டில் பண்ணவே முடியாது. என்ன நடக்குது இங்க, என்ன இது ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கே அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வழியில துடிச்சுக்கிட்டு இருப்பான். அதை பார்த்துட்டு கிரேஸும் என்னாச்சு நான் வரேன் அப்படி சொல்லிட்டு கிட்ட போகும்போது அதை பார்த்துட்டு இவன் இருக்கான் பாருங்க கிம்மு, இல்ல இல்ல கிட்ட போவாதீங்க, அவர் வேற மாதிரி வித்தியாசமா மாறாரு, அவருக்கு பாருங்க பிளட்ல வருது பாத்தீங்களா, அவர் இப்போ ரொம்ப பவர்ஃபுல்லா மாறுவாரு, கொஞ்ச நேரம் எடுக்கும், அப்புறம் அவரை தானாவே ஹீல் ஆயிடுவாரு அப்படி சொல்லும்போது அதை கேட்டு இங்க கயாவுக்கும் அப்படியா நம்ம போய் எதுவும் பண்ண வேண்டாமா, அவரே எல்லாமே பண்ணிக்குவாரா அப்படி சொல்லிட்டு சொல்லும்போது அதை பார்த்து நம்ம ஹீரோ டேய் என்னடா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க, டேய் கிம்மு தப்பு தப்பா சொல்லாதடா, நானே இங்க பிரச்சனைல மாட்டிட்டு இருக்கேன், யாராச்சும் வந்து ஹெல்ப் பண்ண வேண்டியதாடா அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அதை பார்த்துட்டு கிம்மு இப்போ அவர் மயங்கிடுவாரு, கொஞ்ச நேரம் கழிச்சு அவரே எந்திரிச்சிருவாரு, அவர் அடிக்கடி அப்படிதான் பண்ணுவாரு அப்படி சொன்னோன்னே அதை கேட்டு நம்ம ஹீரோ டேய் ஏன்டா இப்படி பண்ற, தப்பு தப்பா சொல்லாதடா அப்படி சொல்லும்போது நம்ம ஹீரோ அப்படி மயங்கி விழுந்துருவான். இப்போ நம்ம ஹீரோக்கு டீமன் பவர் ரொம்பவே அதிகரிச்சிருக்கு. இப்போ நம்ம ஹீரோ எந்த பாதையில போறான்னா, டீமன் கார்டு நரகத்துல இருக்கும்போது அந்த டீமன் சக்தி இருந்தது பாத்தீங்களா, அந்த சக்தியை நோக்கி தான் நம்ம ஹீரோ போறான். அப்படியே நம்ம ஹீரோவை தூக்கிட்டு வெளியே போயிடறாங்க. இந்த பக்கம் பார்த்தா அந்த மிகப்பெரிய பள்ளத்தாக்கு இடம் இருக்கு பாத்தீங்களா, அங்க பச்சை கலர்ல மறுபடியும் கிராக் விழுது. என்னன்னு பார்த்தா அதுக்குள்ள இருந்து வித்தியாசமான மான்ஸ்டர், அதுவும் பறவை மான்ஸ்டர் மாதிரி இருக்கு, ஆங்கிரி பேர்டு மாதிரி இருக்கு. அது இங்க வந்தோடனே ஓ எனக்கு தெரிஞ்சு இதுதான் பூமியா இருக்கணும் அப்படி சொல்லிட்டு அந்த பறவை சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அந்த லூசிஃபர் அவன் பேசினானா இல்லையா அப்படி சொல்லிட்டு லூசிஃபரை பத்தி பேசிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் இங்க அந்த காட் வந்து இறந்து பாத்தீங்களா, அந்த ட்ரியான் கடவுள் அதை பத்தி பேசிட்டு இருக்கும்போது அப்ப கூட இருக்க அந்த பறவை மான்ஸ்டர்ஸ்லாம் அந்த சிவப்பு மான்ஸ்டர் கிட்ட இங்க பாருங்க இங்க ட்ரியான் கடவுளும் வந்து இறந்து போயிருக்காங்க நான் கேள்விப்பட்டேன் அப்படி சொல்லும்போது அதை கேட்டு அந்த ஆங்கிரி பேர்டு பறவை சிவப்பு கலர் இருக்கு பாத்தீங்களா, அதை நம்ம ஆங்கிரி பேர்டுன்னே சொல்லுவோம். அந்த ஆங்கிரி பேர்டு மான்ஸ்டரு ஓ அப்படியா, அவன் ரொம்ப வீக்கான கடவுள் தான், அவளை பத்தி இப்ப பேச வேண்டாம், அவளை யாரு கொன்னா, ஒரு சின்ன பையன் அவனை கொன்னானாமே, அவனை சீக்கிரமா நம்ம போய் பார்த்தாகணும் புரியுதா, வாங்க போலாம் அப்படி சொல்லிட்டு எல்லாருமே கூப்பிட்டு அங்கிருந்து பறந்து போவாங்க. அப்படியே அந்த பறவைங்களாம் பறந்து போகும்போது அந்த ஆங்கிரி பேர்டு பறவை மான்ஸ்டர்லாம் லீடர் இருக்கு பாத்தீங்களா, அது சொல்லிட்டே போகும் லூசிஃபரோட பிளானை நம்ம செஞ்சு முடிச்சே ஆகணும், அந்த சின்ன பையன் எனக்கு தெரிஞ்சு சாத்தானா தான் இருக்கணும் அப்படிதான் எல்லாருமே பேசுவாங்க அப்படி சொல்லிட்டு அந்த பறவை மான்ஸ்டர் நம்ம ஹீரோ தேடி தான் போயிட்டு இருக்கு போல. அப்படி எல்லாருமே பறந்து போயிட்டு இருப்பாங்க. அப்படியே கட் பண்ணா இங்க 2 நாள் செத்து 1 வாரம் ஆயிடுச்சு. அப்படியே நம்ம ஹீரோ அடிபட்டு மயங்கி விழுந்தான் பாத்தீங்களா அந்த ஸ்வாடோட பவர்னால, இப்போ நம்ம ஹீரோ நல்லா தான் இருக்கான், ரிகவரி ஆயிட்டான். நம்ம ஹீரோ கார்டியன்ஸ் ரூம்ல உட்காந்துட்டு கயா கிட்ட பேசிட்டு இருக்கும்போது கயா என்ன சொல்லுவாங்கன்னா, சவுத்தன் அமெரிக்கால நிறைய மான்ஸ்டர் வந்து ஊரையே அழிச்சு அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கு, நீங்க போய் காப்பாத்துங்க கேங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட ஹெல்ப் கேட்பாங்க. அப்ப நம்ம ஹீரோ அதெல்லாம் கேட்டு மனசுக்குள்ள அப்படியா இந்த மான்ஸ்டர்ஸ் கூட எல்லாம் சண்டை போடுறதுல என்ன பிரயோஜனம், டீமன்ஸ் கூட சண்டை போட்டா நல்லா இருக்கும், டீமன் பவராச்சும் கிடைக்கும், சரி கேட்டு தொலைஞ்சிட்டாங்க ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கயா கிட்ட கண்டிப்பா நான் சவுத் அமெரிக்காவுக்கு போய் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு கயாவும் கண்டிப்பா நான் உங்களுக்கு ஃபிளைட்லாம் ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லும்போது கிம் எங்க அவனையும் கூட்டு போலாம்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அதுக்கு கயா சொல்லுவாங்க அவன் பயங்கரமா ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கான் அப்படி சொல்லும்போது அதை கேட்டு ஹீரோ என்னது ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கானா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும்போது இந்த பக்கம் பார்த்தா கிம் பயங்கரமா ட்ரைனிங் எடுத்துக்கிட்டே இருப்பான். அங்க நிறைய மான்ஸ்டரை வர வச்சு அந்த மான்ஸ்டர் கூட சண்டை போட்டு ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கான். அப்ப கிம் மனசுல என்ன வச்சுட்டு இருப்பானா, எங்க அம்மா கிட்ட நான் குழந்தையா இருக்கும்போது சொன்னதான், இப்போ நான் பிறந்ததே வேஸ்ட், எதுக்காக பிறந்தேன்னு ஃபீல் பண்ற மாதிரி இருக்குது, நான் இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும், நான் கேங்கு மாதிரி ஸ்ட்ராங் ஆகணும். ஆனா கேங்கு ரொம்ப நல்லவர், அவர் எல்லாத்துக்குமே வருத்தப்படுவார், மனுஷங்களை காப்பாற்றணும்னு நினைப்பாரு. ஆனால் அந்த ரெனால்டு செத்ததுக்கு நான் சந்தோஷப்பட்டேன், ஏன்னா அவன் கயா கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருந்தான். அப்படி ஒரு மனுஷனோட சாவை நினச்சி நான் சந்தோஷப்படுறேன். நான் ஒரு செல்ஃபிஷான ஒரு ஆள், எப்படி இந்த அளவுக்கு நான் கேவலமாக ஆயிட்டேன், அவன் கயா கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருந்தான்ற ஒரே காரணத்துக்காக அவன் செத்ததுக்கு சந்தோஷப்பட்டேன். அப்படி நான் சந்தோஷப்படுறவனா இருக்கும்போது எப்படி என்னால் கேங்கு மாதிரி ரொம்ப நல்லவராக மாற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோ கிம்மை பார்க்கறதுக்கு வந்திருப்பாரு. கிம்மு என்னடா பயங்கரமாக ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்க, வா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை மாட்டி கூட்டு போய் பேசுவாங்க. அப்போ கிம்மு எனக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்குங்க, நான் செத்ததுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டுருக்கேன், நான் ரொம்ப செல்ஃபிஷுங்க அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ என்னது செல்ஃபிஷா, டேய் அவனை கொன்னதே நான் தான்டா, அப்பனா நீ என்ன சொல்லுவே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மனசில் யோசிச்சுட்டு இருப்பாரு. அப்புறமா நம்ம ஹீரோ கிம் கிட்ட போய் கிம்மு அதெல்லாம் எல்லா மனுஷங்களுக்கும் அந்த சிந்தனை வர்றதான், அதெல்லாம் ஒன்றும் பெரிய தப்பு கிடையாது, நீ ரொம்ப நல்லவன்டா கிம்முன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தலையில் அப்படி தடை விடுவாரா. எனக்கு என்னமோ சின்ன பையமா இருக்கு இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருப்பான். அப்புறமா நம்ம ஹீரோ சரி வா நம்மளுக்கு ஒரு முக்கியமான மிஷின் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு கிம்மு என்ன மிஷின் எங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பானா. அதை கேட்டு ஹீரோ
மக்களை காப்பாற்ற போகணும் அப்படி சொல்லுவான். அப்படியே கட் பண்ண சம்பவம் நடக்கிற இடமான சவுத் அமெரிக்கா வெனிசுலால ஒரு 3 பேர் பதட்டமா பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி என்னாச்சுன்னா ஒரு குழந்தை கதறி கதறி அழுதுட்டு இருக்கும், உடம்புல காயமா இருக்கும். அட நம்ம ஹீரோயினி சியலா மேஜிக் பவர் யூஸ் பண்ணி அப்படி குணப்படுத்திடுறாங்க. நம்ம ஹீரோ தனியா கிம்ம மட்டும் கூட்டு வரலங்க, மொத்த டீமையும் கூட்டு வந்துட்டான் போல இருக்கு. ஹீல் பண்ணோன்னே குழந்தை ரொம்ப சந்தோஷமாயிரும். அதை பார்த்து டைசு அண்ணி நீங்க வேற லெவல் அண்ணி அப்படி சொல்லிட்டு பாராட்டிட்டு இருப்பான். நம்ம ஹீரோனியும் எனக்கு இப்போதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படி சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ பார்த்தா கிம் அந்த இடத்துக்கு வந்துருவான். நீங்க நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிட்டே இருக்கீங்க, நீங்க வேற லெவல் அப்படி சொல்லிட்டு நம்ம கிம் வந்து நம்ம ஹீரோயினை பார்த்து சொல்லும்போது அதை கேட்டு டைசு, ஏய் நீ தான்டா ஹீரோ, எத்தனை மக்களை காப்பாத்திருக்க, இங்க 100க்கு மேல மக்களை நீ தான் காப்பாத்திருக்க, அதுவும் கொஞ்ச நாள் அப்படி சொல்லும்போது அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க, இதான் என் வேலை அப்படி சொல்லும்போது இந்த பக்கம் பார்த்தா அந்த சைனா கில்ல சேர்ந்தவங்க வந்திருக்காங்க. அவங்க அங்க இருக்க மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே வெட்டி வீசி மரத்துலலாம் தொங்க விட்டு மாஸ் காட்டிட்டு இருக்காங்க அப்பாவும் பொண்ணும். இந்த பக்கம் பார்த்தா நம்ம சாகேவும் வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம கமாண்டர் பேக்கும் வந்திருக்காங்க. எல்லாம் 2 பேரும் சும்மா சங்கிலி யூஸ் பண்ணி வெட்டி வீசிட்டு இருப்பாங்க. இவங்கெல்லாம் எப்படி பண்ணிட்டு இருக்க, நம்ம ஹீரோ என்ன பண்றான் பாருங்க. நம்ம ஹீரோ மான்ஸ்டர்ஸ் கூட சண்டை போட மாட்டானா, டீமன் கூட மட்டும் தான் சண்டை போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பவர் ஆஃப் ஸ்கையை யூஸ் பண்ணி மேல உப்பு மூட்டை மாதிரி உட்கார வச்சு நம்ம எக்கிண்டாவை, எக்கிண்டா ஏதாவது டீமன் தெரியுதா பாரு, டீமன் கல்ட்டு சேர்ந்தவன் என்ன இருக்கானா பாரு அப்படி சொல்லும்போது எக்கிண்டாவும் பார்த்துட்டு தான் இருக்கேன், யாரும் இருக்கிற மாதிரி தெரியலையே அப்படி சொல்லிட்டு டீமனை தேடிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் டைஸும் கிம்மும் நம்ம சீக்கிரமா போய் எல்லாத்தையுமே காப்பாற்றி ஆகணும். ஆமா அமெரிக்காவில் இருக்க ஹண்டர்ஸ்லாம் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதுக்கு கிம்மு அவங்க நாளைக்கு வந்து ஜாயின் பண்ணிக்குவாங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அந்த வீட்டுக்கு வெளியே ஒருத்தர் ஓடி வருவாரு. கிம் என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வரும்போது அவருக்கு பின்னாடி பார்த்தா ஒரு பர்பிள் கலர்ல போர்ட்டல் மாதிரி உருவாயிட்டு இருக்கும். அதை அவர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இழுத்துக்கிட்டே இருக்கும். அவரை காப்பாத்துறதுக்கு நம்ம கிம் ஓடி போவான் பாருங்க. அப்படி அந்த வீட்டை விட்டு வெளியே வரும்போது அவனை சுத்தி நிறைய பர்பிள் மாதிரி போர்ட்டல்லாம் வந்துட்டு இருக்கும். அது போர்ட்டல் மாதிரி இல்லாம ஒரு பாம்பு மாதிரி இருக்கும். அது வந்து நம்ம கிம்மு கிட்ட பட்டார் பட்டார்னு வெடிச்சு சதறிட்டு இருக்கும் பாருங்க. நம்ம கிம்மு எல்லாரும் எங்க இருக்கீங்க, பாதுகாப்பா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிம்மு கேட்டுட்டு இருக்கும்போது அப்படி இந்த பக்கம் பார்த்தா நீ ஒரு மனுஷனா அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது கிம் இந்த பக்கம் பார்ப்போம் பாருங்க. யாரது யாரது அப்படி சொல்லிட்டு பார்க்கும்போது அங்க பார்த்தா அந்த ஆங்கிரி பேர்டு மான்ஸ்டர்ஸ் தாங்க. அது இங்க வந்திருக்கு. யாரா நீ, உன்னை பார்த்தா மனுஷன் மாதிரி தெரியல, ஏதோ ஒரு காடோட பவர் வந்துட்டு இருக்கே அப்படின்னு சொல்லும்போது அதை பார்த்து கிம்மு என்னது டீமன்ஸா, இந்த டீமன்ஸ் ரொம்ப வித்தியாசமா இருக்கு அப்படி சொல்லிட்டு ஸ்டாக் ஆகி பார்த்துட்டு இருப்பான். இதோட இந்த எபிசோடு இங்கே முடியுது. நான் அடுத்த எபிசோட ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம போய் பார்த்துருங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.